உலக மக்களுக்கு வணக்கம். சில மாதங்கள் முன்பு ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்றவருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடச்சிதுன்றது ஒரு நியூஸாக வெளிவந்தது. அது எப்படின்னா, அவர் 300 கோடியில் ஒரு பெரிய பங்களா கட்டியிருந்தார். அதை பார்க்கறதுக்கு போய் அவர் 3000 கோடி சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது. இவருடைய பின்பலம் ரொம்ப பெரிய வசதியான அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அவருடைய அப்பா ஒரு நகைக்கடை வச்சு நடத்திட்டு வராரு. இவருக்கு சினிமா துறையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் விக்னேஷ் சிவன் அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்தார். 2 படத்துக்கு வேலையும் செஞ்சார். புகழும் பணமும் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இடம் சினிமா, அதுக்குள்ள போயாச்சு. அடுத்தது என்னன்னா அரசியல் தானே. இவருடைய மாமனார் CK ரங்கநாதன், அவர் DMK கட்சியை சேர்ந்தவர். சொத்து சேர்த்ததுக்கான இதற்கு மேலே விளக்கம் தேவையா என்ன? இவரோட தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் டான் பிக்சர்ஸ். இதன் மூலயமா 4 படத்துக்கு அவரது தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. 1 தனுஷ் நடித்து இயக்கின இட்லி கடை, 2வது SK25 சிவகார்த்திகேயன் நடிக்கிறது, படம் பேர் பராசக்தி, 3வது STR 49 சிம்பு அவர் நடித்தது, 4வது இதயமுரளி. இதில் இவர் இயக்குனராகவும் இருக்கிறாருன்னு தெரிய வருது. அதில் அதர்வா நடிக்கிறாரு. பரபரப்பாக போயிருந்த செய்தி நடுப்புற காணாமலே போச்சு. இதுக்கு காரணம் என்னன்றாங்க, மத்திய அரசோட தலையீடு. அவங்களுக்கு எவ்வளோ பொட்டி போச்சு தெரியலையேப்பா. இந்த கதையை மூடி மறைக்க ஸ்ரீகாந்தோட ட்ரக் கேஸு வெளில வந்துச்சு. ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து ஒரு 4 பேர் கைதியானாங்க. அவங்களாம் யாருன்னா சப்ளையர், ட்ரக்ஸ் எடுத்து வரவங்க, இவங்களாம் தான். இந்த கேஸில் முக்கியமானவங்க யாருன்னா IT விங்கில் இருக்கிறவங்க. நாங்கள் IT விங்கில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, எல்லா கட்சி தான் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக எதிர்கட்சி ஆளுங்க இருக்கிறாங்கன்றது பேசப்பட்டுச்சு. ஆக இந்த 2 ட்ரக் கேஸ்லேயும் ஆளுங்கட்சியும் இருக்குது, எதிர்கட்சியும் இருக்குது, மத்திய கட்சியும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் 3வதாக ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னா, நம்ம அஜித்குமார் ஜெயிலில் அடித்து கொல்லப்பட்டார்ல, அவர் கோயிலில் நகை திருட்டாருன்ற ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க ஒரு பொண்ணு. இவர் ஜூன் 27 கைது செய்யப்பட்டு ஜூன் 28 கொல்லப்பட்டார். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இது பண்ணாங்க. ஆனால் அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 30லேருந்து 44 காயங்கள் அவர் உடம்புல இருந்தது. அடித்து சித்திரவதை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அஜித்குமார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். திரிபுவனம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் இவர் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுருந்துருக்கிறாரு. இந்த அஜித்குமார் அவர் உயிரையே இழந்திருக்கிறாரு. அதை அரசியலாக்கணும் எல்லா அரசியல் கட்சியும் அவங்க குடும்பத்தை போயிட்டு மொய்க்கிறாங்க. ஏன்னா 2026 தேர்தலுக்கு இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆட்-ஆன் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டில் நடக்கிற பாதி விஷயங்கள் அரசியலாக்கிறதுக்காகவே எல்லாருமே முனைப்போடு இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் யாரை எடுக்கணுன்றத ரொம்ப யோசித்து முனைப்போடு யோசித்து இப்போலேருந்தே யோசிங்க. அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போலேருந்தே வர நியூஸ் எல்லாம் பாருங்கள். என்னென்ன செய்தி, யார் யார் எப்படி என்ன பண்ணுறாங்கன்றது அப்போ தான் தெரியும். ஜெயம் ரவி நடித்த தனி ஒருவன் படத்தில் ஃபஸ்ட்டு பேப்பரில் வர நியூஸுக்கும் கடைசி பக்கத்தில் என்ன நடுப்பக்கத்தில் தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்லுவார். அது மாதிரி இப்போலேருந்தே நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா தான், செய்தியெல்லாம் பார்த்தா தான் 2026 தேர்தலில் என்ன நடக்க போகிறதுன்றத முடிவு பண்ண முடியும். ஸோ மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க.